ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். நிராசீர்யதச்சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹः ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். ஆத்மா எதையும் செய்வது இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பது இல்லை. அது எப்பொழுதும் செயலற்றதாகவே இருக்கின்றது. அனாத்மா ஷரீரம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்பது. அது ஒரு பொழுதும் செயலற்ற நிலையில் இருப்பது இல்லை. இந்த ஆத்மா அனாத்ம தத்துவத்தை 18வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். அதனுடைய விளக்கமாக 19வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லுகின்றார். இந்த ஆத்ம ஞானம் இருப்பவன், தன்னை ஆத்மாவாக அறிந்து அதிலேயே மனதை நிறுத்தியவன், தன்னை ஒருபொழுதும் கர்த்தாவாக கருதுவது இல்லை. அவன் செயல்களை செய்தாலும் பிராரப்தம் இருக்கிறதுனால சரீரம் இருக்கு. சரீரம் இருக்கிற வரைக்கும் சில செயல்களை, அடிப்படை தேவைகளை, அடிப்படையான செயல்களை நாம் செய்தே ஆக வேண்டும். அவ்வாறு செயல்களை செய்கின்ற பொழுதும் நான் செய்கின்றேன் என்று அவன் நினைப்பது இல்லை. ஏன்னா சரீரம் செய்கின்றது, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் பொருந்துகின்றன. செயலானது மாயையினால் விவகாரத்தில் தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பாரமார்த்திகமாக எதுவும் நடப்பது இல்லை, எந்த செயலும் இல்லை. அவ்வாறு தன்னை ஆத்மாவாக அறிந்தவன் நான் செய்கிறேன் என்று கருதுவது இல்லை. அதனால் அந்த அகங்காரம், அந்த கர்த்திருவம் என்பது இல்லை. ஆகவே அந்த ஞானத்திற்கு பிறகு அவன் செயல்களை செய்தாலும் அது செய்வதாக கருதப்படுவது இல்லை. என்ன பொருள் என்றால் அதற்கான பலனானது ஏற்படுவது இல்லை. கர்த்திருவம் எங்கே இருக்கோ அங்கதான் கர்ம பலனானது பொருந்தும். கர்த்திருவம் இல்லை என்றால் கர்ம பலன் பொருந்தாது. ஆனால் இவன் நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாமல் செய்வதனால அந்த கர்ம பலன் எதுவும் வருவது இல்லை. ஆகவே கர்ம பலன் ஏற்படாததுனால அந்த செயல் செயலற்றதாகவே கருதப்படுகின்றது. செய்யப்பட்டாலும் நைவ கிஞ்சித் கரோதி சக என்று பகவான் சொன்னார். அவன் எதையும் செய்வது இல்லை. அப்ப செய்தாலும் செய்வது இல்லை. அது செய்யாமைக்கு சமானமானது. ஏனெனில் அதற்கு ஒரு பலனும் இல்லை. நம்ம பிரயோஜனம் இல்லாத காரியம்னு சொல்கிறோமே, அப்போ அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாமல் இருக்கிறதும் ஒன்று. அதுக்கு சும்மாவே இருக்கலாம்னா. அதனால் இவர் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்வது இல்லை, பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் காரியத்தை செய்கின்றார். அதான் வித்தியாசம். அவர் அதுக்கப்புறம் காரியம் பண்ணலாம். பகவான் 2ஆக பிரித்து சொல்கிறார். இந்த ஞானத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை 2ஆக பிரித்து இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள், துறவு வாழ்க்கையில் இருப்பவர்கள். 19, 20 2 ஸ்லோகங்களில் இல்வாழ்க்கையில் இருப்பவன் ஆத்ம ஞானியாக இருக்கிறார். அதனால் கிரகஸ்த ஞானி. கிரகஸ்த ஞானி அதுக்கப்புறம் குடும்பம், பொறுப்பு, குடும்ப கடமைகள் எல்லாம் இருக்குது. அதை அவன் செய்கிறான், செய்துதான் ஆக வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதும் கூட அவன் நான் எதுவும் செய்வது இல்லை என்றே கருதுகிறான். ஆகவே அவனுக்கு செயலின் பலன் ஒன்றும் இல்லை. சந்நியாச ஆசிரமத்தில் இருந்தான்னா சந்நியாசி ஞானியாக இருந்தால், சந்நியாச ஞானியாக இருந்தால் அப்பொழுது அவன் செய்கின்ற செயல்களே மிக குறைவானதாக இருக்கின்றது. அந்த குறைவான செயல்களை செய்கின்ற பொழுதும் நான் செய்கின்றேன் என்று அவன் எண்ணுவது இல்லை. அந்த செயலின் பலனை எதிர்பார்த்து அவன் செய்வது இல்லை. இது நடந்தால்தான், இது ஏற்பட்டால்தான், இது கிடைத்தால்தான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம் என்பது அவனுக்கு இல்லை. ஏனெனில் ஆத்ம ஞானத்தினாலேயே அவன் திருப்தி அடைந்தவனாக இருக்கின்றான். அதனால் அதன் பிறகு அவன் செயல்களை செய்தாலும் குடும்ப நன்மையின் பொருட்டு, உலக நன்மையின் பொருட்டு, சமூக நன்மையின் பொருட்டு செயல்களை செய்கின்றான்.
தன் பொருட்டு எதையும் எதிர்பார்த்து செய்வது இல்லை. இதுதான் கருத்து. இதை பகவான் விவரித்து சொல்லுகின்றார். 18வது ஸ்லோகத்தில் சொன்னதோட கருத்தை விவரித்து சொல்லுகின்றார். 19, 20வது ஸ்லோகம், இல்லறத்தில் இருப்பவன் உலக நன்மையின் பொருட்டு செயல்களை செய்கின்றான் என்று சொன்னார். 21, 22 இந்த 2 ஸ்லோகங்களில் சந்நியாசி ஞானி, சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவன், அவனுடைய நிலை பற்றி சொல்லுகின்றார். அவன் என்ன செயல்களை செய்கிறான்னா, ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன், சரீரம் நிலை பெற்றிருப்பதற்கு தேவையான கர்மாக்களை மட்டும் அவன் செய்கின்றான். அதனால் வேற அதற்கு அதிகப்படியான செயல்களை அவன் செய்வது இல்லை. பிராரப்தம் சரீரத்தை நடத்துகின்றது. அது இருப்பதற்கான பிக்ஷா முதலான செயல்கள், பிக்ஷா முதலான செயல்கள்னால் அது மட்டும்தான், அவ்வளோதான். பிக்ஷை எடுக்கிறது அல்லது குளிர் வெப்பத்துக்கு ஏதோ சில ஆடை முதலானவைகளை வைத்து கொள்ளுதல், அவ்வளோதான். அதற்கு தங்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம், இந்த இடத்துல தான் தங்கணும்னு தனக்குன்னு சொந்தமாக உரிமையாக ஒரு இடத்த வைத்து கொள்வது இல்லை. அது மடமோ கோயிலோ திண்ணையோ மரத்தடியோ எங்கேயோ அவன் தங்கி கொண்டு போகின்றான். அதனால் மிக குறைவான செயல்களை செய்கின்றான். அவ்வாறு செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேன் என்று அதை கருதுவது இல்லை. ஆகவே அவன் செயலின் அவனுக்கு பாப்பமானது, அவன் பாப்பத்தை அடைவது இல்லை. அதான் 21வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். நிராசீர் யதச்சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம். ஆசை நீங்கி மனதையும் தன்னையும் உடலையும் அடக்கி தனது உடைமைகளை விட்டுவிட்டு ஷாரீர கர்மத்தை மாத்திரம் செய்பவன் பாப்பத்தை அடைவது இல்லை. அதனால் இந்த ஆத்ம ஞானி எவ்விதமான பாப்பத்தையும் அடைவது இல்லை. செயல்களை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும். இங்க பாப்பம் என்கிற பொழுது புண்ணியத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவன் ஞானத்திற்கு பிறகு என்ன செயல்கள், ஆகாமி கர்மான்னு பார்த்தோம் சென்ற வகுப்புல விளக்கம். ஆகாமி கர்மாவை பற்றி சொல்லுகின்றார். சஞ்சித கர்மா ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விடுகிறது. பிராரப்த கர்மா அனுபவித்து தீர்க்கின்றது, அது அனுபவத்தில் போய்கொண்டிருக்கின்றது. ஆகாமி கர்மா அதுவும் வாஸ்தவமாக நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லைங்கிறதுனால அதுவும் ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விடுகிறது. இருந்தாலும் விவகாரத்தில் மற்றவர்களுடைய பார்வையில் அவன் கர்மாவை செய்து கொண்டிருப்பதனால அதனுடைய பலன் அவனுக்கு சேர்வது இல்லைங்கிற கருத்தை சொல்லுகின்றார். ஆனால் புண்ணியமோ பாப்பமோ அவன் அதை அடைவது இல்லை. இதற்கான பாஷ்யத்தையும் பார்த்தோம். நம்ம பாஷ்யத்திற்கு மேலே ஸ்லோகார்த்தத்தை சொன்ன பிறகு ஆச்சாரியார் இதில் ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்வியை எழுப்பி அதற்கான விடை சொல்லுகின்றார். அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டும். 21வது ஸ்லோகத்தோட பாஷ்யத்தில் ஒரு பூர்வபக்ஷம் வருது. இந்த ஷாரீரம் கேவலம் கர்ம என்று ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த ஷாரீரம்ங்கிறத எடுத்துக்கொண்டு ஆச்சாரியார் விசாரம் பண்ணுகின்றார். ஷாரீரம் கர்ம என்பதற்கு என்ன பொருள்? ஒரு ஸ்லோகத்தினுடைய அல்லது பாட்டினுடைய பொருளை பார்க்கிற பொழுது அந்த பாட்டினுடைய பொருளை மட்டும் நேராக பார்க்கக்கூடாது. அந்த முழு நூல், முழு உபதேசம் செய்பவர் அல்லது நூலை இயற்றியவர், அவருடைய மனது, அவருடைய கருத்து என்ன என்பதை வைத்து கொண்டு நம்ம அந்த அர்த்தத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வைத்து அர்த்தம் பார்த்தாக்கா அர்த்த மாறுபாடு வரும். அப்போ சொல்பவர் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில், எந்த நோக்கத்தோடு அதை சொல்லுகிறாருங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கவில்லை என்றால் புரிந்து கொள்ளுதல்ல தவறு வரும். அதுதான் இங்கே ஆச்சாரியர் சுட்டி காட்டுகிறார். ஷாரீரம் கர்ம மாத்திரம், ஷாரீரம் கர்ம குர்வன் என்கிற பொழுது சாரீரம் கர்ம என்பதற்கு என்ன அர்த்தம்? ஷாரீரம் கேவலம் கர்ம சொல்கிறார். அப்போ ஷாரீரம் கேவலம் கர்மங்கிறதுக்கு என்ன பொருள்? சாதாரணமாக இந்த பௌத்தியத்திலேயே பின்னாடி வருகின்றது. முக்கரணங்கள் நமக்கு இருக்குது, திரிகரணம் இருக்குது. உடம்பு, வாக்கு, மனது, இந்த மூணையும் சேர்த்து திரிகரணம்னு சொல்கிறோம்.
இந்த உடல் இருக்கு, உடலால செயல்களை செய்கின்றோம். இப்போ உடலால செய்யப்படுகின்ற செயல்களுக்கு ஷாரீரம் கர்மன்னு பேர். இப்போ சரீரத்தை பிரதானமாக கொண்டு செய்கின்ற செயல் ஷாரீரம் கர்ம. அதே மாதிரி வாக்க பிரதானமாக கொண்டு செய்கின்ற செயல், அதாவது பேசுறது, அதுக்கு வாச்சிக்கம் கர்மன்னு பேர். வாக்கை மையமாக கொண்டு பிரதானமாக கொண்டு, அங்கே மனதும் இருக்கு, ஆனால் பிரதானமாக பேசுதல் என்பது தான் இருக்குது. அதனால் வாச்சிக்கம் கர்மன்னு பேர். அதே மாதிரி மனதை பிரதானமாக கொண்டு செய்கின்ற கர்மாவுக்கு மானசம் கர்மன்னு பேர். ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் மனதை பிரதானமாக, அங்கே சரீரம் செயல் இல்லாமல் இருக்குது, வாக்கு மௌனமாக இருக்குது, ஆனால் மனதுக்குள்ளே நாம் ஒரு நாமத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அல்லது பாராயணம் பண்ணுறோம். அப்போ அந்த கர்மாவுக்கு மானசம் கர்மான்னு பேர். இப்போ வாச்சிக்கம் கர்ம, காய்கம் கர்ம, மானசம் கர்ம. இப்போ ஷாரீரம் அப்படிங்கிறது ஷரீரத்தை மையமாக கொண்டு ஷரீரத்தின் வழியாக ஷரீரத்தினால் செய்யப்படுகின்ற கர்மா ஷாரீரம் கர்மா. இது பொதுவான அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்தை இந்த இடத்துல கொண்டு வந்தால், இந்த இடத்துல சொன்னால் பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி வருது. இங்கே ஆச்சாரியார் என்ன பாஷ்யத்தில் அர்த்தம் கொடுத்தார்? ஷாரீரம் கர்மாங்கிறது ஷரீரத்தினால் செய்யப்படுகின்ற கர்மான்னு அர்த்தம் கொடுக்கல, ஷரீரம் நிலை பெறுவதற்கு தேவையான கர்மா, அல்ல ஷரீரத்திற்கான கர்மா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டார். உடலால் செய்கின்ற செயல்னு எடுத்துக்கொள்ளாமல் உடலுக்காக, உடலினுடைய இருப்பிற்காக செய்கின்ற செயல் என்று அர்த்தம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால் இது வேற்றுமை, விபக்தி, அதில் மாறுபாடு வருது. எந்த விபக்தியில் போகிறோன்னா, ஷரீரத்தினால செய்கின்ற செயலா, ஷரீரத்துக்காக செய்கின்ற செயலா, வித்தியாசம் இருக்குது. வேலை செய்கிறோம்னா ஷரீரத்தினால வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம்னாக்கா அது ஷரீரத்துக்காக செய்கின்ற செயல். சரீரம் பசி தாகம் இருக்குது, அதை போக்கிக் கொள்வதற்காக, சரீரம் நிலையாக உறுதியாக இருப்பதற்காக, ஆரோக்கியமாக இருப்பதற்காக, உயிர் வாழ்வதற்காக நாம் செய்கின்ற செயல். உடலால் உழைக்கின்றோம், உடலுக்காக உணவு எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்போ உடலுக்கு அந்த ஷாரீரம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஷரீர சம்பந்தமான அப்படின்னு அர்த்தம். இப்போ ஷரீர சம்பந்தமான அப்படின்னாக்கா ஷரீர சம்பந்தமான செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஷரீரத்திற்கு தேவையான செயல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக சரீரத்தினால் செய்கின்ற செயல்ங்கிறது பொதுவான அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அந்த அர்த்தம் பொருந்தாது. ஆகவே ஷரீரத்திற்கான செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஆச்சாரிய பாஷ்யத்தில் ஸ்லோகார்த்தத்துக்கு விளக்கம் கொடுத்தார். இங்கே அது ஒரு கேள்வியாகவே கேட்டு பதில் சொல்லுகின்றார். ஏன் சரீரத்தினால் செய்கின்ற செயல்னு எடுத்துக்கொள்ளாமல் அப்படி எடுத்துக்கொண்டா என்ன தப்பு? சரீரத்தினால் சரீரம் கர்மானா சரீரம் சம்பந்தமான கர்மானா சரீரத்தை பிரதானமாக கொண்டு செய்கின்ற கர்மான்னு பொருள் எடுத்துக்கொண்டா என்ன தவறு வரும், என்ன தோஷம், என்ன குற்றம் வரும்? அப்புறம் சரீரம் நிலைத்திருப்பதற்கான கர்மா என்று எடுத்துக்கொள்றதுனால என்ன பயன், ஏன் அப்படி எடுத்துக்கொள்ளணும் என்பதை ஒரு கேள்வியாக கேட்டு அதற்கு விடை சொல்லுகின்றார். சரீரத்தினால செய்கின்ற கர்மான்னு சாமானிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டா அதில் 4 விதமான தோஷம், 4 விதமான குற்றம் வரும். அதனால் அது இந்த இடத்துல பொருந்தாது என்று விளக்கம் கொடுக்கிறார். பாஷ்யத்தை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். பாஷ்யம் படிக்கிறேன். கிஞ்ச ஷரீரம் கேவலம் கர்ம இத்யத்ர கிம் ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம் கர்ம அபிப்ரேதம் ஆகோஸ்வித் ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் கர்மேதி. கிஞ்ச அத்தஹ யதி ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம் கர்ம யதி வா ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் இதி உச்யதே.
கிஞ்சன மேலும் இன்னும். இதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வதில் இன்னும் ஒரு வினா, ஒரு கேள்வி இங்கே வருகின்றது. ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம் கர்ம அபிப்ரேதம். ஏன் சரீரத்தினால் செய்கின்ற கர்மா ஷாரீரம் கர்மா என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது? அவ்வாறு எடுத்துக்கொள்வதனால் வருகின்ற குற்றம் என்ன? ஷாரீரம் கேவலம் கர்ம இத்தியத்திர கிம் ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம். சரீரம் சம்பந்தமான, சரீரத்தினால் நடத்தப்படுகின்ற என்பதற்கு ஷாரீரம்னு பொருள் எடுத்துக்கொண்டு அந்த ஷாரீரம் கர்ம என்ற அபிப்பிராயம் கொண்டால் ஆகோஸ்தித் ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷரீரம் கர்ம இது. ஷரீரஸ்திதி மாத்திர, ஷரீரம் நிலைபெறுவதற்கு மாத்திரம் பிரயோஜனமான கர்மா ஷரீரம் என்று ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? கிம்ச அதக யதி ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம் கர்ம யதிவா ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் இது உச்சியதே. அதாவது ஷரீரத்தால் செய்யத்தக்க கர்மம் ஷாரீர கர்மம் என்றால் வரும் குற்றம் என்ன? அதனால் அப்படி சொல்கிறதுனால என்ன குற்றம்? சரீரத்தினால செய்யப்படுகின்ற கர்மம், அவன் ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன், இந்த ஞானி ஆத்ம ஞானியானவன் சரீரத்தினால் மட்டும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு? ஏன் சரீரம் நிலை பெறுவதற்கான செயல்களை மட்டும் செய்கிறான்னு சொல்லணும்? சரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் வேண்டிய கர்மம் ஷாரீரம் கர்மம் என்றால் வரும் பயன் என்ன? இது கேள்வியாக கேட்டு பதில் சொல்லுகின்றார். கிஞ்ச ஷாரீரம் கேவலம் கர்ம இது அத்திர கிம் ஷரீர நிர்வர்த்தியம். படிச்சிட்டோம். யதா ஷரீர நிர்வர்த்தியம் கர்ம ஷாரீரம் அபிப்ரேதம் ஸ்யாத் ததா திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம பிரதிஷித்தம் அப்படி ஷரீரேன குர்வன் ஆப்னோதி கில்பிஷம் இதி ப்ரூவதः விருத்த அபிதானம் பிரசஜ்யேத சாஸ்திரியம் ச கர்ம திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் ஷரீரேன குர்வன் ஆப்னோதி கில்பிஷம் இதி அப்படி ப்ரூவதः அப்ராப்த பிரதிஷேத பிரசங்கः ஷாரீரம் கர்ம குர்வன்னபி விசேஷணாத் கேவல சப்த பிரயோகாச்ச வாங் மனச நிர்வர்த்தியம் கர்ம விதி பிரதிஷேத விஷயம் தர்மாதர்ம சப்தவாச்சியம் குர்வன் பிராப்னோதி கில்பிஷம் இதி உக்தம் ஸ்யாத் தத்ராபி வாங்மனசாभ्याம் விஹித அனுஷ்டானபக்ஷே கில்பிஷ பிராப்திவச்சனம் விருத்தம் ஆபத்யேத பிரதிசித்த சேவாபக்ஷேபி போதார்த்தான் அனுவாத மாத்திரம் அனர்த்தகம் ஸ்யாத். ஆச்சாரியார் சொல்கிறார், இப்படி சொல்கிறதுனால 4 விதமான குற்றங்கள் வரும். அதாவது சரீரம், அவன் சரீரத்தினால் செய்கின்ற செயல்களை மட்டும் செய்து கொண்டிருப்பான். ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன். அவ்வாறு செய்வதனால அவன் பாப்பத்தை அடைவது இல்லை. இப்போ சரீரத்தினால செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களையும் அவன் செய்து கொண்டிருப்பான், அதனால் பாப்பம் அடைவது இல்லைன்னு பொருள் எடுத்துக்கொண்டால்
அதில் குற்றம் வருது. ஏனெனில் சரீரத்தினால செய்கின்ற செயல்னா சரீரத்தினால நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். தர்ம காரியமும் பண்ணலாம், அதர்ம காரியத்தையும் பண்ணலாம். அப்போ அவன் என்ன காரியத்தை பண்ணாலும் அவனால பாப்பம் வராதுன்னு அர்த்தமாயிரும். அதர்மத்தை பண்ணால் பாப்பம் வருங்கிறது சாஸ்திரம் தெளிவாக சொல்லி இருக்கு கர்ம காண்டத்தில். இங்கே பகவான் அதர்மத்தை பண்ணாலும் அந்த ஞானிக்கு பாப்பம் வராதுன்னு சொன்னா அது சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஆகிவிடும். அப்போ என்ன வேணாலும் ஞானி ஆயிட்டான்னாக்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாங்கிற அர்த்தமானது வரும். அது சாஸ்திரத்துக்கு விரோதமானது, நடைமுறைக்கும் அது நியாயமானதா இல்லை. அது ஒரு குற்றம், அது ஒரு தோஷம். அதுக்கப்புறம் இந்த ஷரீரம் கர்மால இது அதர்மமான கர்மாவை செய்தாலும் பாப்பம் வராதுன்னா அது தப்பாயிருது. சரி, தர்மமான கர்மாவை செய்தாலும் பாப்பம் வராதுன்னா அது ஏற்கனவே தெரிந்தது தானே. தர்மமான கர்மாவை செஞ்சால் புண்ணியம் தான் வருமே ஒழிய பாப்பம் வராது. அப்போ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஷரீரம் கேவலம் கர்ம, சரீர சம்பந்தமான கர்மத்தை அவன் செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு பாப்பம் வராதுன்னு கருத்தை பகவான் சொல்லியிருக்கிறார். பாப்பம் வராதுன்னாக்கா தர்ம காரியத்தை பண்ணால் பாப்பம் வருமானா? அது என்றைக்குமே வராது, புண்ணியம்தான் வரும். அப்போ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாப்பம் வராதுங்கிறது ஏற்கனவே தெளிவாக இருக்கிறது, வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த ஒரு தோஷமானது வருகின்றது. தேவையில்லாத ஒன்றை சொல்வதற்கான ஒரு தோஷம் வருகின்றது. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, கேவலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஷாரீரம் கேவலம் கர்ம கேவலம் கர்ம குர்வன் அப்படின்னு வார்த்தை இருக்கு. கேவலம்னா அது மாத்திரம்னு அர்த்தம். சரீரத்தினால் செய்கின்ற செயல் மாத்திரம் அப்படி அர்த்தம் எடுத்துக்கொண்டா அப்போ மனதுனால வாக்குனால செய்கின்ற செயல்னு இருக்கே, சரீரத்தினால செய்கின்ற செயல் மாத்திரத்தினால அவன் பாப்பத்தை அடைய மாட்டான்னா அப்போ வாக்கில் செயல் செய்தாலோ இல்லை மனசில் ஜபம் தியானம் பண்ணுறதுனாலேயோ பாப்பத்தை அடைவானான்னா அந்த கேள்வியானது வருகின்றன. கேவலம்னு பிரித்து கொடுத்துருக்குற அது மாத்திரம்னு அர்த்தம். உடலால் செய்கின்ற செயல் மாத்திரம், உடல் சம்பந்தமான செயல் மாத்திரம்னு அந்த கேவலம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால அதற்கு பாப்பம் வராது என்றால் மனது வாக்குனால செய்கின்ற செயல்களுக்கு பாப்பம் வருமாங்கிற கேள்வி வருகின்றது. அதனால் இது ஒரு தோஷம், இது ஒரு குற்றம். அப்புறம் மனதினால செய்கின்ற செயல், அதில் தர்ம காரியம் ஜபம் பண்ணுறான், தியானம் பண்ணுறான், அதற்கு பாப்பம் வராது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு புண்ணியந்தான் வருமே ஒழிய பாப்பம் வராது. அப்போ அதுவும் தேவையில்லாத ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதனால் இந்த சரீரத்தில் சம்பந்தமானனாக்கா சரீரத்தினால் செய்யப்படுகின்ற செயல்னு பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரீரம் நிலை பெறுவதற்கான செயல் மாத்திரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்னு விளக்கம் கொடுக்கிறார். என்னுடைய தமிழ் நமக்கு பார்த்தா தெரியும், அர்த்தம் பார்க்கிற போது என்ன விளக்கம் பார்க்கலாம். முதல் வகை ஒரு கருத்து, அதாவது இதில் இப்படி அர்த்தம் பண்ணி கொள்ளணும்னா, இது பூர்வபக்ஷம் சொல்கிறது சரீரத்தினால் செய்யத்தக்க செயல் அப்படின்னு இந்த ஷாரீரம் கர்ம அப்படிங்கிறதுக்கு பொருள் எடுத்துக்கொண்டா அதில் இந்த தோஷங்கள் எல்லாம் இந்த குற்றங்கள் எல்லாம் வருகிறதுன்னு முதல்ல அதை பட்டியலிடுற. நீ சொல்கிற மாதிரி சொன்னா, அதனால் பேசுகிற போது சொல்கிறோம்ல, நீ சொல்கிற மாதிரி எடுத்துக்கொண்டா அதில் இத்தனை பிரச்சனை இருக்குது, அதனால் அது சரியில்லை, ஆகவே நான் சொல்கிறதா சரின்னா, அப்படி பூர்வபக்ஷி சொல்கிறத சொல்லி நீ சொல்கிற மாதிரி சரீரத்தினால் செய்கின்ற செயல்கள், ஞானி சரீரத்தினால் என்ன செயல்களை செய்தாலும் அதனால் அவனுக்கு பாப்பம் வராது என்று பொருள் கொண்டால், அப்படி அதான் பகவானுடைய கருத்து என்று எடுத்துக்கொண்டால் அதில் இன்னெல்லாம் குற்றங்கள் இருக்குது, இன்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. சரீரத்தால் செய்யத்தக்க கர்மம் ஷாரீர கர்மம் என்று, அதனால் இது ஒரு இலக்கண விஷயந்தான். இலக்கணப்படி ஷாரீரம் கர்மங்கிறத சரீரத்தினால் செய்யப்படுகின்ற செயல் என்று பொருள் எடுத்து கொள்ளலாம். இலக்கணப்படி அது சரிதான். ஆனால் இங்கே நடைமுறைக்கு அர்த்தத்துக்கு அது பொருத்தமானதாக இருக்காது. ஏன் பொருத்தமானதாக இருக்குது? இம்மை மறுமைகளிலே பயனை விளைவிப்பதாய், அதனால் திருஷ்ட அர்திஷ்ட பிரயோஜனம் கர்ம பிரசித்தம் அப்படி ஷாரீரேன குர்வன் இந்த இம்மை மறுமை, இந்த பிறவி மறுபிறவி, அதில் நம்ம அடையக்கூடிய பலன்களுக்காக இப்போ இந்த சரீரத்தை வைத்து கொண்டு செயல்களை செய்கிறோம். அப்போ அந்த செயலில் பிரதிசித்தமான கர்மாவும் இருக்குது. பிரதிசித்தம்னா விளக்கத்தக்க கர்மா. உடம்பால் கர்மா பண்ணுறதுனா நல்லதும் பண்ணுறோம், கெட்டதும் பண்ணுறோம். ரெண்டுமே இந்த பிறவி மறுபிறவி ரெண்டுலேயுமே பலன் தரத்தக்கதாக இருக்கின்றது. பகவான் இந்த கருத்தை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு?
அதனால் அவன் பாப்பம் அடைய மாட்டான். இப்போ இந்த சரீரத்தினால அவன் என்ன செயலை செய்தாலும் அதனால் அவனுக்கு பாப்பம் வராதுங்கிற கருத்தானது வருகின்றது. அதனால் இம்மை மறுமைகளிலே பயனை விளைவிப்பதாய் சாஸ்திரத்தில் விளக்கப்பட்ட கர்மத்தையும் செய்பவன் பாவத்தை அடைய மாட்டான் என்று சொல்வார்க்கு அப்பொழுது அச்சாஸ்திரத்தோடு மாறுபட கூறுதல் என்னும் குற்றம் வரும். அதனால விருத்த அபிதானம் பிரசஜ்யேத, முரண்பட்ட கருத்து. சாஸ்திரம் அப்படி சொல்லலை. பாப்பம் பண்ணால் யார் பண்ணாலும் பாப்பம் தான். அது சன்னியாசி பண்ணாலும், இல்லறத்தில் இருக்கிறவன் பண்ணாலும், ஞானி பண்ணாலும், அக்ஞானி பண்ணாலும், தெரிஞ்சு குற்றம் பண்ணாலும் குற்றம் தான், தெரியாமல் குற்றம் பண்ணாலும் குற்றம் தான். நான் தெரியாமல் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? குற்றம் தான், அதில் ஒன்றும் மறுப்பு கிடையாது. அதனால் அவன் ஞானியாக இருக்கிறவன் பாப கர்மாவை செய்தாலும் பாப்பம் வராதுன்னு சொன்னால் அது சாஸ்திர விரோதமான கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சாஸ்திரியம் ச கர்ம திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் ஷரீரேன குர்வன்னாப்னோதி கில்பிஷம் இது ப்ருவத்தः அப்பிராப்த பிரதிஷேத பிரசங்க. என்ன வருது? அடுத்த குற்றம் என்னது? அடுத்த பிரச்சனை. இனி இம்மை மறுமைகளில் பயனை விளைவிப்பதும் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதுமான கர்மத்தை செய்பவன் பாப்பத்தை அடைய மாட்டான் என்று சொல்வார்க்கும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தை செய்தாலும் அவன் பாப்பத்தை அடைய மாட்டான்னா, அது ஏற்கனவே தர்மத்தை செஞ்சால் பாப்பத்தை அடைவான்னு எங்கேயாவது சொல்லியிருக்கானா? சொல்லலையே. அப்படி சொல்லாத பொழுது இந்த இடத்துல தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அவன் பாப்பத்தை அடைய மாட்டான்னு சொல்கிறது அது தேவையில்லாத ஒரு கருத்து. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. சாஸ்திரமும் அதற்கு மாறுபட்ட கருத்தை எங்கேயும் சொல்லலை. அதனால் அது வாராததை விளக்குதல் என்னும் குற்றம் வரும்னா, அதனால் அதில் ஒரு குற்றம், வராத ஒரு இதை விளக்கிறதாக ஆகும். பிரச்சனையே வராதுன்னா நான் சரி பண்ணிட்டேன் பாருண்ணா. வராத பிரச்சனையை நீ எங்கே சரி பண்ணு? வந்த பிரச்சனையை சரி பண்ணலாம், வரப்போகிற பிரச்சனையை சரி பண்ணலாம். தர்மத்தை செய்கிறதுனால பாப்பம் வரவே வராது. இங்கே பகவான் தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால உனக்கு பாப்பம் வராது அப்படின்னு சொன்ன அது தேவையில்லாத ஒரு கருத்து. அதனால் இந்த கதையில் சொல்லுவாங்க, முல்லா ஒரு தடவை அவருடைய வீட்டை சுற்றி ஏதோ ஒரு பொடி தூவிக்கிட்டு இருந்தாராம். மருந்து போகிற மாதிரி, ப்ளீச்சிங் பவுடர் போகிற மாதிரி ஏதோ ஒரு பவுடரை தூவிக்கிட்டு இருந்தார். பக்கத்து வீட்டு காரர் கேட்டார், என்னப்பா என்ன சுற்றி என்ன போடுற? ஏதாவது கொசு மருந்து போடுறியா இல்லை வேறு எதுக்காவது மருந்து போடுறியா என்னன்னா? முல்லா சொன்னார், இது மருந்து போட்டாக்கா புலி வராதுன்னா. இந்த மருந்து போட்டால் புலி வராது, புலியிலிருந்து நமக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னார். அவர் சொன்னார், நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறோம், இங்கே புலி இது வரைக்கும் வந்ததே கிடையாது, புலி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, அப்புறம் ஏன் போடுறேன்னா? அதுக்கு முல்லா சொன்னாராம், நான் தினம் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதனால தான் புலி வரலைன்னா. இவரா ஒரு கற்பனை பண்ணி கொண்டு வரும்னா, அப்போ இல்லாத ஒரு பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி அது பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதை முல்லாத்தனம்னு பேர். அந்த மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால பாப்பம் வரும்னு எங்கேயுமே சொல்லப்படலை. அப்படி இருக்கிற பொழுது நீ தர்மத்தை கடைபிடித்தால் பாப்பம் வராதுன்னு பகவான் சொல்றது விளக்குதை, வராததை விளக்குதல் அப்படிங்கிற ஒரு குற்றம், அது ஒரு தோஷம். வராத பிரச்சனையை சரி பண்றேன்னு நினைக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். அதனால அப்படியும் அந்த கருத்து அது ஒரு தோஷம். அதற்கு அப்புறம் அந்த கேவலம்ங்கிறத வைத்து கொண்டு சொல்றார். இந்த கேவலம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கே, கேவலம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஷரீரம் கேவலம் கர்ம அப்படின்னா சரீரத்தினால் மட்டும் செய்கின்ற செயல். கேவலம்னா மட்டும்னு அர்த்தம், அது மட்டும் அப்படின்னு. இப்போ உடலால் மட்டும் செய்கின்ற செயல் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, இப்போ வாக்கு இருக்கு, மனது இருக்கு, அதற்கு பாப்பம் வருமே, அதுக்கு பாப்பம் வருங்கிற அர்த்தமானது வருகின்றதுன்னு கேட்கிறார். ஷாரீர கர்மத்தை செய்பவன் என்னும் விசேஷணத்தினாலும் மாத்திரம் என்னும் சொல்லின் பிரயோகத்தினாலும், மாத்திரம்ங்கிறது கேவலம்ங்கிற அர்த்தம், அது மாத்திரம், சரீரம் மாத்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இருக்கு ஸ்லோகத்தில். பகவான் சொல்லி இருக்கிறார், விதி விலக்குகளை பற்றி நிற்பதும், எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி இருப்பதும், தர்ம அதர்மம் என்னும் சொற்களால் வழங்கப்படுவதும், தர்மம் விதி பிரதிஷேத விஷயம், தர்ம சப்தவாச்சியம் குர்வன் பிராப்னோதி. அதில் அன்வயம் பண்ணி புரிந்து கொள்ளணும். சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெரிய வாக்கியமாக ஆச்சாரியர் பண்ணியிருக்கிறார்.
அதை அன்வயம் பண்ணி நம்ம கரெக்டாக எடுத்துக்கொண்டா தான் 2-3 வாக்கியம் சேர்ந்து ஒரே இதாக செய்திருக்கிறார். இல்லைங்க, தமிழில் பார்த்தோம்னாக்கா அதை அன்வயம் பண்ணி சரியான அர்த்தம் இருக்குது. மாத்திரம் என்னும் சொல்லின் பிரயோகத்தினாலும் விதி விலக்குகளை பற்றி நிற்பதும் தர்மம் அதர்மம் என்னும் சொற்களால் வழங்கப்படுவதும் மனம் மொழிகளால் செய்யத்தக்கதுமான கர்மத்தை செய்பவன் பாபத்தை அடைகிறான் என்பது கருத்தென கூறலாம். அப்படி சொன்னா அது விதி விலக்குகள், இது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அப்புறம் தர்ம அதர்மம் என்னும் சொற்களால் வழங்கப்படுவதும், அதாவது விதி விலக்கு விதி நிஷேதம்ங்கிறது இன்னொரு வார்த்தையில் சொன்னாக்கா தர்ம அதர்மம்ங்கிற வார்த்தையில் சொல்லப்படுது. இது அறமல்லாததுங்கிற வார்த்தையில் சொல்லப்படுவது. அப்படி என்ன இருக்குது, உடம்பால் மட்டும் இல்லை, வாக்கு மனதுக்கும் அதே மாதிரி சாஸ்திரம் சொல்லி இருக்கு. வாக்கில் இதெல்லாம் பேசக்கூடாது. பயனில கூறாமை, புறங்கூறாமை, பொய் கூறாமை, அதெல்லாம் வாக்கில் செய்யக்கூடாததுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் இனியவை கூறல், வாய்மை, பயனுடைய சொற்களை பேசுதல், இதெல்லாம் வாக்கில் செய்ய வேண்டியது என்று வாக்கிலையும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததுன்னு இருக்குது. அதே மாதிரி மனதிலையும் எதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாது, எதை சிந்தனை பண்ணணும் தியானம் பண்ணணும், எந்த மாதிரியான எண்ணங்கள் காமக்ரோதாதி எண்ணங்களை தவிர்க்கணும் விளக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மானசீகமாகவும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுல மனமொழிகளால் செய்யத்தக்கதுமான கர்மத்தை செய்பவன் அதெல்லாம் செய்கிறதுனால, இப்போ ஷாரீரம் கேவலம் கர்ம அப்படின்னு சரீரத்தினால் மட்டும் செய்கின்ற செயல்களை செய்கிறதுனால அவன் பாப்பத்தை அடைய மாட்டானா? அப்போ வாக்குனால மனதுனால செயல்களை செய்கிறதுனால பாப்பத்தை அடைவான்கிற கருத்தானது வருகின்றது. அதனால் அதிலேயும் கூட விதித்ததை மனமொழிகளால் அனுஷ்டிக்கும் பட்சத்தில் பாபம் அடைதலை சொல்லுதல் விரோதமாகும். மனதுனால கர்மா பண்ணால் பாப்பம் வரும்னா, மனதுனால புண்ணிய கர்மாவையும் பண்ணலாமே, ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம், அதுக்கும் பாப்பம் வருங்கிற ஒரு தோஷம் ஒரு குற்றமானது வருகின்றது. அதனால் விலக்கியதை கொள்ளும் பட்சத்திலும் முன்னமே அமைந்துள்ள விஷயத்தை வீணாக திருப்புதல் சொல்லுதல் மாத்திரம் ஆகும். அதனால் எது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாததுனால பாப்பம் வராதுன்னு சொல்கிறதும் தேவையில்லாதது, வீணாக திருப்புதல் ஆகும். ஆகவே நீ சொல்கிற இந்த கருத்து, இந்த ஷாரீரம் கேவலம் கர்ம என்பதற்கு சரீரத்தினால் மட்டும் செய்யப்படுகின்ற கர்மா என்று பொருள் கொள்வது சரியானது அல்ல. அப்போ எப்படி பொருள் கொள்ளணும்? சரீரம் நிலை நிற்பதற்காக, சரீரம் இருப்பதற்காக, உயிர் வாழ்வதற்காக மட்டும் செய்கின்ற கர்மா என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த விளக்கத்தை தான் ஆச்சாரியர் கொடுக்கிறார். ஆகவே யதாத்து சொல்லலாம், யதாத்து ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் கர்ம அபிப்ரேதம் பவேத் ததா திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம விதி பிரதிஷேத சாஸ்திரகம்யம் ஷரீர வாங் மனச நிர்வர்த்தியம் அந்யத் குர்வன் தைஹி ஏவ ஷரீராதிபிஹி ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கேவல சப்த பிரயோகாத் அகம் கரோமி இதி அபிமான வர்ஜிதः ஷரீராதி சேஷ்டா மாத்திரம் லோகதிருஷ்டியா குர்வன் நாப்னோதி கில்பிஷம். ஏவம் பூதஸ்ய பாபசப்தவாச்ய கில்பிஷ பிராப்தி அசம்பவாத் கில்பிஷம் சம்சாரம் நாப்னோதி ஞானாக்னி தக்த சர்வ கர்மத்வாத் அப்ரதிபந்தேன முச்சியதே ஏவ இதி பூர்வோக்த சம்யக் தர்ஷன பல அனுவாதः ஏவ ஏஷः. ஏவம் ஷாரீரம் கேவலம் கர்ம இதி அஸ்ய அர்த்தஸ்ய பிரதிகிரகே நிரவத்தியம் பவதி. என்ன அர்த்தம்? இல்லை. அதனால் இப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும்.
இனி ஷரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் வேண்டிய கர்மம் ஷாரீரம் கர்மம் என்பது கருத்தென்றால், ஷரீரம் கர்மாங்கிறதுக்கு ஷரீரம் நிலை பெறுவதற்கு தேவையான கர்மா மட்டும், குறைந்தபட்ச கர்மா. உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னா சாப்பாடு தண்ணி இருந்தால் போதும். குளிர் வெப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு உடை, ஒரு தங்குவதற்கான ஒதுங்குவதற்கான ஒரு இடம் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஷரீரம் கர்மங்கிறது ஷரீரம் இருப்பதற்கு தேவையான, உயிரோடு இருப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச கர்மா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் அவன் செய்யறதுனால அவன் பாப்பத்தை அடைவது, அதை மட்டும்தான் அவன் செய்வான். அதனால் இது சன்னியாசிக்கு சொல்கிறது. சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஞானி, இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானினாக்கா அவனுக்கு குடும்பம், பொறுப்புகள், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கூடுதலான கர்மா அவனுக்காக இல்லைனாலும் குழந்தைகளுக்காக, சந்ததிக்காக, இல்லை சமூகத்துக்காக, நாட்டுக்காக அவன் செய்யலாம். அப்படி அதனால் கூட அதிகபட்சமாக அவன் வேலை செய்யலாம் இல்லறத்தில் இருக்கிறவன். ஆனால் சன்னியாசியாக இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. ஆகவே அவன் என்ன செய்யலாம்னா, அவன் ஷரீரம் இருப்பதற்கான குறைந்தபட்ச கர்மாவை மட்டும் அவன் செய்ய வேண்டும். அதாவது ஒரு விதி மாதிரி, இப்படிதான், இதுதான் சன்னியாசிக்கான விதி. அவன் என்ன செய்யலாம்னா, சரீரம் இருக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் செய்யலாம். அதை செய்கின்ற பொழுதும் கூட நான் செய்கிறேங்கிற எண்ணம். பிக்ஷைக்கு போகிறார்னா, அதனால் பிக்ஷைக்கு போகிற அடுத்த ஸ்லோகத்தில் அதை பற்றி தான் விரிவாக சொல்ல போகிறேன். பிக்ஷைக்கு போகிற பொழுது கூட நான் எனக்காக பிக்ஷை எடுக்கிறேன்னா, எனக்காக இல்லை, சரீரம் அது செய்த பிராரப்த பலன் அது அனுபவிக்கணும், அதற்காக ஏதோ உணவு முதலானவைகளை கொடுக்கணும், அதற்காக அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அங்கேயும் நான், எனக்கு, எனது என்று எண்ணம் இருக்கக்கூடாது. அவ்வாறு செய்கின்ற குறைந்தபட்ச செயல்களால் அவருக்கு பாபமானது வருவது இல்லை. ஏன் வருவது இல்லைன்னா, நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்கிறதுனால வருவது இல்லை. அதுதான் இங்கே விளக்கமாக ஆச்சாரியர் கொடுக்கிறார். இப்படி இந்த அர்த்தம் தான் பொருத்தமானதுன்னு தெளிவுபடுத்துகின்றார். ஷரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் வேண்டிய கர்மம் ஷாரீரம் கர்மம் என்பது கருத்து என்றால், இம்மை மறுமைகளில் பயன் விளைப்பதும் விதி விலக்குகளால் உணரப்படுவதும் மனமொழி மெய்களால் செய்யப்படுவதுமான மற்றைய கர்மத்தை செய்யாதவனாய் ஷரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் வேண்டியனவாகிய சரீராதியின் செய்கையை மட்டும் மாத்திரம் என்னும் சொல்லின் பிரயோகத்தால் நான் செய்கிறேன் என்னும் அபிமானம் இல்லாது அதே சரீரம் முதலியவற்றால் உலக பார்வைக்கு செய்பவன் போல தோன்றுகிறவன் பாபத்தை அடைய மாட்டான் என்பது அப்பொழுது பொருந்தும். இதுதான் பகவானுடைய கருத்து, இதுதான் பகவானுடைய எண்ணம், இதுதான்ங்கிறத தெளிவுபடுத்துகிறார். கர்மாவை பண்ணுற பொழுது இம்மை மறுமை பலன் விளைவிப்பது, சாதாரணமாக லௌகிக்க கர்மா அல்லது சாஸ்திரியமான கர்மா, அதை அவன் செய்கின்ற பொழுது அதனுடைய விளைவு என்ன ஆகுது? புண்ணிய பாப்பம் வருது. அந்த புண்ணிய பாப்பம் மறுபிறவியில், இந்த பிறவியிலேயோ பலன் கொடுக்கலாம் அல்லது மறுபிறவியில் பலன் கொடுக்கலாம். அப்படி சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வைதிக கர்மா அது சாஸ்திரத்தில் இதை செஞ்சால் புண்ணியம், இதை செய்தால் பாப்பம்னு சொல்லியிருக்கு. அப்படி சாஸ்திர விதி விலக்குகளால் உணரப்படுவதும், அப்படி செய்கின்ற கர்மாவை எதில் செய்யறதுன்னா, உடம்பால் செய்யலாம், வாக்கால் செய்யலாம், மனதால் செய்யலாம். மூன்றுலையும் என்னென்ன செய்யணும்னு சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு. என்னென்ன செய்யக்கூடாது என்பதையும் சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதனால் மன மொழி மெய்களால் செய்யப்படுவதுமான மற்றைய கர்மத்தை செய்யாதவனாய், இந்த புண்ணிய பாப்ப பலனை கருத்தில் கொண்டு மற்றைய கர்மத்தை செய்யாதவனாய். அதனால் ஷாரீரம் கேவலம் கர்மனாக்க புண்ணிய பாப்பத்தை கருத்தில் கொண்டு அடுத்த பிறவியில் நான் சுகமாக இருக்கணும், எதிர்காலத்தில் சுகமாக இருக்கணும், இதெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இல்லாதவனாக, அந்த கர்மாக்களை விளக்கியவனாக, அதனால் சரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரமான கர்மா தவிர மற்ற எல்லா கர்மாக்களையும் துறந்தவனாக, அதனால தான் சந்நியாசிக்கானதுன்னு சொல்கிறோம். ஷரீராதியின் செய்கையை மற்றும் சரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் வேண்டியனவாகிய சரீரம் முதலான சரீரம், மனசு, வாக்கு இவைகளால் செய்கின்ற செயல். அதனால் பிக்ஷை வாங்க போனால் பவதி பிக்ஷாந்தேகின்னு வாக்கில் பேசணும், எடுத்து கேட்கணும், பிக்ஷை கேட்கணும்னா. அப்புறம் சரீரத்துக்கு உணவு கொடுக்கணும்னு மனசில் நினைக்கணும். அதனால் இந்த குறைந்தபட்ச சிந்தனை, குறைந்தபட்ச பேச்சு, குறைந்தபட்ச
செயல். அது மட்டும் ஞானியானவன் செய்து கொண்டு இருக்கின்றான். சரீராதிகளின் செய்கைகளை மட்டும் மாத்திரம் அந்த கேவலம் என்னும் சொல்லின் பிரயோகத்தால் அதற்கு மேல நான் செய்கிறேன் என்னும் அபிமானம் இல்லாது அந்த செயல்களை செய்கின்ற பொழுது கூட பிக்ஷைக்கு போறது அப்படிங்கிறது கூட எனக்கு உணவு வேண்டும் என்று நினைக்காமல் நான் பிக்ஷை எடுக்க செல்லுகிறேன் நினைக்காம அதை செய்கின்றான். அந்த கர்த்திருவம் இல்லாம அதை செய்கின்றான். நான்கிற எண்ணம் இல்லாம செய்கின்றான். அது அதன் போக்குல போய்கொண்டிருக்கிறது. அல்லது இந்திரியங்களுக்கு தேவை இருக்கு, பசி தாகம் இருக்கு, உடம்புக்கு தேவை இருக்கு, உடம்புக்கு உணவை கொடுக்கின்றேன். அவ்வாறு அந்த எண்ணத்தோடு, அதனால் அபிமானம் இல்லாது, நான் செய்கிறேன் என்னும் அபிமானம் இல்லாது அதே சரீரம் முதலியவற்றால் உலக பார்வைக்கு செய்பவன் போல தோன்றுகிறான். அதனால் பார்வைக்கு மற்றவர்கள் அவனை பார்க்கிற பொழுது சாமியார் போறார், பிக்ஷை எடுக்கிறார், இல்லை அது கேட்கிறார் அப்படின்னு சொல்றது இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் ஆத்மா அகர்த்தா போக்தா, அது போவதும் இல்லை வருவதும் இல்லை. பிக்ஷைக்கு போறதுன்னா ஆத்மா இல்லாத இடம் எங்க இருக்கு? அதனால போறது வர்றதுங்கிறதே இல்லை. அவன் தன்னை ஆத்மாவாக அறிந்தவன். நான் போகிறேன், நான் பிக்ஷைக்கு போறேன், நான் இப்போ வனத்துல இருக்கிறேன், நான் ஊருக்குள்ள போறேன் அப்படிங்கிற சிந்தனை கூட அவனுக்கு இல்லை. ஏதோ கால் போன போக்குல போய்கொண்டு இருக்கிறானே ஒழிய எங்க போறோம் எதுக்கு போறோங்கிறத பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. அவனுடைய மனமானது எப்பொழுதும் ஆத்ம தத்துவத்திலேயே இருக்கின்றது. நடப்பிறப்பு நமக்கு சாதாரணமா என்னன்னா, நம்ம பழகின வேலையை செய்கிற பொழுது மனசு அங்கேயே இருக்கானா, மனசு ஏதோ சிந்தனை பண்ணி இருக்கிறோம், உடம்பு அது பாட்டுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கும். அப்படித்தான் இருக்கிறோம். இப்போ ஞானி அவனுடைய மனது எப்பொழுதும் பிரம்ம விஷயத்துல ஆத்ம விஷயத்துல சிந்தனையில இருக்கு. உடம்பு அதற்கான வேலையை குறைந்தபட்ச வேலையை செய்து கொண்டு இருக்கு. கால் அது பாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கலாம், பசி வந்தால் எங்கேயோ பிக்ஷை கேட்கலாம், வாங்கலாம், சாப்பிடலாம். ஆனால் அதில் அவனுக்கு கவனமானது இருக்காது. அது அதன் பாட்டுக்கும் அதனுடைய போக்குல அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது என்று அவன் இருக்கின்றான். அதனால அங்க ஒரு சங்கல்பம் இல்லை. நான் செய்கிறேங்கிற ஒரு சங்கல்பம், நான் இதை செய்தாக வேண்டும், நான் இப்பொழுது இதற்காக இந்த பலன் கருதி இதை செய்கிறேங்கிற எண்ணமானது அவனிடத்தில் தோன்றுவது இல்லை. அதனால நான் செய்கிறேன் என்னும் அபிமானம் இல்லாது அவன் புறத்துல செயல்களை செய்தாலும் மற்றவர்களுக்கு அவன் செயல்களை செய்வது போல தோன்றினாலும் அவனுடைய மனதுல அந்த சங்கல்பமானது இல்லை, அந்த எதிர்பார்ப்பு ஆசையானது இல்லை. இவ்வாறு உள்ளவன் இப்படி எந்த மனநிலை இருக்கோ, யாருக்கு இந்த மனநிலை இருக்கிறதோ, நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாம அதன் போக்குல செயல் நடக்கின்றது என்று சாட்சியாக வேடிக்கையாக பார்க்கின்ற மனநிலை யாருக்கு இருக்கோ அவன் பாபத்தை அடைவது இல்லை, புண்ணியத்தையும் அடைவது இல்லை. அதனால் இவ்வாறு உள்ளவன் பாப்பம் என்னும் சொல்லால் கூறப்படும் கில்பிஷத்தை அடைதல் நிகழாதுன்னு. அப்படி அதனால் அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, பாப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ரோட்டில் போகிறோம், யாரோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார், அவர் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால அவருக்கு புண்ணிய பாவம் வருமானா? ஒன்றும் வராது. ஏதோ ஒரு புண்ணிய பாப்ப பலனை அனுபவித்து கொண்டு இருக்கிறாரே ஒழிய அவன் அப்பொழுது செய்கின்ற செயலால் புண்ணியாரையும் பார்த்தா ரோட்டில் பார்த்தா கல் எடுத்து அடிக்கிறாருன்னா, ஒரு பைத்தியத்தை பார்க்குற பொழுது சில சமயங்களில் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணாக்க கல் எடுத்து அடிப்பான், இல்லை ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே போகும், இல்லை உட்காந்து ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கும். அந்த செயலுக்கு புண்ணிய பாவ பலன் இருக்கான்னா கிடையாது. ஏன்னா அவன் தன் நிலையில இருந்து செய்யலை. நான் செய்கிறேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு திட்டம் போட்டு இவர்களை கல்லாட அடிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் செய்யலை. ஏதோ தோணுனது நடக்கிறது, அவ்வளவுதான். அங்கே அது கிடையாது. அதனால் அந்த சங்கல்பங்கிறது இல்லைங்கிறதுனால அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய செயலுக்கு புண்ணியமோ பாப்பமோ இல்லை. ஏற்கனவே செய்த ஏதோ ஒரு பாப்ப பலனை அவன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அது பாப்பமோ புண்ணியமோ உலகத்தை பற்றி எவ்வித கவலையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறார். அது ஒரு பக்கம். ஒரு விதத்தில் மனது ஒரு நின்ற நிலையில ஒரு யோகி நிலை மாதிரி. உலகத்தில் எவ்வளவோ நடக்குது, எதை பற்றி அவருக்கு பார்வை இல்லை, கவலை இல்லை, அரசியல் நிகழ்ச்சியை பற்றி அக்கறை இல்லை, குடும்பம் பொறுப்பு அதை பற்றி அக்கறை இல்லை, தன்னுடைய சரீரத்தை பற்றிய குளிர் மழை வெப்பம் இதை பற்றி கூட அவனுக்கு ஒரு பொருட்டா இல்லை. அதெல்லாம் அவர்னால ஒன்றுமே பண்ணுறதில்லை. அரகுர ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மழையிலையும் வெயில்லையும் பனியிலையும் இருக்கிறார். அப்போ ஒரு யோகி மாதிரி அவன் இருக்கிறான். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைங்கிறது மனநிலை ஏதோ ஒரு விஷயத்துல நின்று போன நிலை. ஆனால் சரீரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் நான் அந்த சரீரம், நான் இன்னாலே
நான் இதை செய்கிறேன்கிற எவ்விதமான எண்ணமும் கருத்தும் அவனுக்கு இல்லை. ஆகவே அவனுக்கு புண்ணிய பாபம் இல்லை. அதே மாதிரி தான் ஞானியும் இருக்கிறார். அந்த சரீரத்தை பற்றி எவ்விதமான கருத்தும் அவருக்கு இல்லை, எவ்விதமான அக்கறையும் அவருக்கு இல்லை. ஆகவே அந்த செயலில் நான் செய்கிறேன்கிற எண்ணமும் அவருக்கு ஏற்படுவது இல்லை. ஆகவே அவருக்கு புண்ணிய பாபமானது ஏற்படாது. அதனால அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைன்ட்டார். அதனால பாபத்தை அடைதல் நிகழாது ஆகலின் அவன் பாபத்தை சம்சாரத்தை அடைய மாட்டான். அதனால ஞானத்திற்கு பிறகு அவர் என்ன செயல்களை செய்தாலும் அதனால புண்ணிய பாபமானது அவருக்கு ஏற்படுவது இல்லை. ஞானிக்கு புண்ணிய பாபம்ங்கிறது வருவது இல்லை. ஏனெனில் அதுக்கு தான் காரணம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். ஞானமாகிய தீயினால் சர்வ கர்மங்களும் எரிக்கப்பட்டமையின் அவன் சம்சாரத்தினின்றும் தடையில்லாது விடுபடவே படுகிறான். அதனால் ஞானத்தினால இந்த கர்த்திருவமும் எரிக்கப்பட்டு விட்டது. இவன் அஞ்ஞான காலத்தில் செய்த எல்லா கர்ம பலன்களும் எரிக்கப்பட்டு விட்டன. அதனால அவனுக்கு புண்ணிய சம்சாரமானது இல்லை. கர்ம பலன் இருந்தால் தானே இன்ப துன்பத்தை ஒண்ணும். அது கர்ம பலனே இல்லைங்கிற பொழுது அதன் பிறகு அவன் சரீரத்தில் இருந்தாலும் இன்ப துன்பத்தை அனுபவிப்பது இல்லை. அப்புறம் சரீரம் போன பிறகு அந்த புண்ணிய பாபம் இல்லைங்கிறதுனால மீண்டும் பிறவியை அடைதல் என்பது இல்லை. அதனால் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகிறான்னாக்கா எப்பொழுது ஞானம் வருதோ, எப்போ கர்த்திருவம் போகுதோ அப்பொழுதே அவன் விடுதலை அடைந்து விடுகிறான். அதற்கு பிறகு அவன் நான் சரீரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதோ, இதை நான் செய்கிறேன், எனக்கு இது வேணுங்கிற எண்ணமோ அவனுக்கு மீண்டும் ஏற்படுவதே இல்லை. ஆகவே அதுவே விடுதலை. அதான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். அதன் பிறகு பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருந்துட்டு, விதி இருக்கிற வரைக்கும் சரீரம் இருந்து, பிறகு சரீரம் போய் விடுகிறது. அவன் இன்னொரு சரீரத்தை அடைவது இல்லை. அதனால் சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். எனவே முன்கூறிய முன்னாடி 18வது ஸ்லோகத்தில் கூறியது, அதுக்கப்புறம் 19, 20 முந்தின ஸ்லோகங்களில் கூறிய நல்லறிவின் பயனை அனுபவித்தலே, அந்த ஆத்ம ஞானத்தினுடைய சமயக் தரிசனம், ஆத்ம ஞானத்தினுடைய பயனை அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஆத்ம ஞானத்தினால நான் ஆத்மா, நான் பூர்ணமானவன் என்ற அந்த திருஷ்டியில சரீரத்தினுடைய செயல்பாடுகளை அவன் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான். புறத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எப்படி நம்ம வெறுமனே வேடிக்கை பார்க்கிறோமோ அதே மாதிரி சரீரத்தினுடைய பசிதாகம் முதலானவைகளையும் அவன் வேடிக்கையாக பார்க்கின்றான். அதை பார்க்கிறதுங்கிறது கூட அவனுக்கு ஒரு சங்கல்பமாக இல்லை, வெறுமனே இருக்கிறான், அவ்வளோதான். ஒரு தீபம் எரிவது போல அது பாட்டுக்கு தீபம் எரியறதுக்கு ஏதாவது சங்கல்பம் இருக்கானா? ஒரு விளக்கு எரியறது, நான் இதெல்லாம் பிரகாசப்படுத்துகிறேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் அதற்கு இருக்கானா? இல்லை, அது பாட்டுக்கு இருக்கின்றது. அந்த மாதிரி அவனுடைய மனது ஆத்ம சிந்தனையிலேயே இருக்கின்றது. நான்கிற உணர்வோ இதுங்கிற உணர்வோ அவனுக்கு இல்லை. அதான் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்த நிலை. அதனால இந்த ஞானத்தினுடைய பயன் அதுதான். சரீர அபிமானம் இல்லாமல் இருத்தல், கர்த்திருவம் இல்லாமல் இருத்தல், போக்திருத்துவம் இல்லாமல் இருத்தல். அதுதான் புண்ணிய பாபங்களிலிருந்து விடுதலை அடைந்த நிலை, இன்ப துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்த நிலை. இது ஷாரீர கர்மத்தை மாத்திரம் என்பதற்கு இவ்வாறாக பொருள் கொள்ளுமிடத்து குற்றம் இல்லாதவை ஆகின்றன. அதனால் சரீரம் மாத்திரம் என்ற இரண்டும் குற்றம் இல்லாதவை ஆகின்றன. அதனால் இந்த ஸ்லோகத்துக்கு முக்கியமாக இந்த வாக்கியத்துக்கு ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் என்ற அந்த வாக்கியத்துக்கு ஷரீரத்தினால் செய்யப்படுகின்ற எல்லா செயல்களும்னு பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஷரீரத்தினால் மட்டும் செய்யப்படுகின்ற செயலுக்கு புண்ணிய பாபம் இல்லைங்கிற கருத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஷரீரம் நிலை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற குறைந்தபட்ச செயல், சந்நியாசி ஞானியான ஒரு சந்நியாசி செய்கின்ற அந்த குறைந்தபட்ச செயலுக்கு புண்ணிய பாபம் இல்லை. ஏன்னா நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லை. இல்லறத்தில் இருக்கிறவன் செய்கின்ற செயலுக்கும் புண்ணிய பாபம் இல்லைங்கிறத முன்னாடியே சொன்னார். முந்தின ஸ்லோகங்களில் 19, 20 ஸ்லோகங்களில் பார்த்தோம். அவன் லோக சங்கிரகார்த்தம் பெரிய பெரிய காரியத்தை பண்ணலாம். சந்நியாசி குறைந்தபட்ச காரியம், சாரீரம் கேவலம் கர்மன். கிரகஸ்தனாக இருக்கிறவன்
மிகப்பெரிய காரியங்கள் சமூக அரசியல் ராஜாவாக இருக்கலாம், ராஜரிஷியாக இருக்கலாம், அப்படி பெரிய காரியங்களை பண்ணாலும் அவனும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் கொள்வது இல்லை. ஆகவே அவனுக்கும் புண்ணிய பாப்பம்ங்கிறது இல்லை. அதனால் விஷயம் இல்லறத்தில் இருக்கிறாரா, துறவு வாழ்க்கையில் இருக்கிறாரா, குறைவான காரியம் பண்ணுறாரா, மிகுதியான காரியம் பண்ணுறாராங்கிறது இல்லை. கர்மா பண்ணுற பொழுது நான் செய்கிறேங்கிற அகங்காரம் இருக்கா இல்லையா, அவ்வளோதான். அகங்காரம் இருந்தால் கர்ம பலன் உண்டு, அகங்காரம் இல்லை என்றால் கர்ம பலன் இல்லை, அவ்வளோதான் விஷயம். அதான் சுருக்கமான கருத்து. அதனால் ஒரு காவல்துறையில் காவலராக இருக்கிறார், க்ஷத்திரியராக இருக்கிறார், இல்லை இராணுவத்தில் இருக்கிறார். அங்கே எதிரியை அல்லது குற்றவாளியை சண்டை போடுறார், துப்பாக்கியில் சுடுறார், இல்லை கத்தியில் வெட்டுறார். அதனால் அவருக்கு புண்ணிய பாவம் வருமானா? ஏன்னா அவர் அந்த சொந்த வெறுப்பினுடைய அடிப்படையில் அதை செய்யலை. அவருக்கு அது கடமை, அவ்வளவுதான். இராணுவ வீரருக்கு அது கடமை. ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு கடமை. குற்றம் செய்தவனை தண்டிக்க வேண்டியது, தன்னுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டியது, சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை. அதனால் அங்கே அவருடைய சொந்த வெறுப்பினுடைய அடிப்படையில் அவர் செயல்படலை. அவருடைய தர்மத்தை அவர் கடைபிடிக்கிறார். அதனால் அங்கே பாப்பம், கொலையே பண்ணாலும் அங்கே பாப்பம் இல்லை. என்கவுண்டரில் சுட்டு கொள்கிறாங்கன்னா, இல்லை யுத்தத்தில் எதிரி படை வீரர்களை சுட்டு கொள்கிறார்னா அதனால் பாப்பமானா அது கொலையாக கருதப்படுவது இல்லை. அது பாப்பமாக சாஸ்திரமும் சொல்லலை. சொல்லப்போனால் அதற்கு பாராட்டி பரிசு கொடுக்கப்படுகிறது. விருது கொடுக்குறோம்னா, சிறந்த வீரர், சிறந்த தேசத்துக்காக இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணியிருக்கிறார்னு பாராட்டி பரிசு கொடுக்குறோம். அப்போ பரிசு கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? அது குற்றம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தான். சாஸ்திரமும் அதை பாப்பமாக சொல்லவில்லை. என்ன காரணம்? அங்கே எனக்கு தான்கிற சுயநலத்தினால, அகங்காரத்தினால அது செய்யப்படவில்லை. அதே தான் இல்லறத்தில் இருக்கிற பொழுது, குடும்பத்தில் இருக்கிற பொழுது, மற்ற வேற எந்த காரியத்தை பண்ணாலும் நான் எனதுங்கிற அகங்காரம் இல்லாமல் செய்யப்பட்டால் அதற்கு பாப்பமானது இல்லை. நல்ல நோக்கத்தோடு சில குற்றங்களை செய்தாலும் அது பார்க்கறதுக்கு குற்றம் மாதிரி இருக்கலாம், ஆனால் அதற்கு பாப்பம்ங்கிறது இல்லை. இப்போ குழந்தைய அடிக்கிறோம்னா, குழந்தைய அடிக்கிறதுங்கிறது குழந்தைக்கு கொடுக்குற ஒரு ஹிம்சை தான். அதற்கு வலிக்குது, அது அம்மா அழுகுது, கத்துது, கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ணால் சூடு கூட வைக்கிறதுனா, இப்போலாம் வைக்கிறதில்ல, வச்சா கேஸ் போட்டுருவான். அதனால் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சூடு வைக்கிறதெல்லாம் உண்டு. ரொம்ப சேட்டை பண்ணானாக்கா சூடு வைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்னது, அது ஒரு துன்பப்படுத்துறதோ இல்லை கடுமையாக வார்த்தைகளை பேசினாலும் கண்ணீர் விட்டு அழுகுது. அது எடுக்காத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டி சொன்னால் கூட அழ ஆரம்பிச்சிருது. இப்போ அது கூட அந்த குழந்தையை ஹிம்சப்படுத்துறது தானே அது பாப்பமானா? இல்லை, அதனுடைய நன்மையின் பொருட்டு செய்கிறதுனால அது பாப்பம் இல்லை. அப்போ ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், வெறுப்புக்கு இடம் கொடுக்காம தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது அதற்கு புண்ணிய பாப்பம் என்பது இல்லை. அதனால் நான் செய்கிறேன் எண்ணத்தோட கர்மயோகமாக செய்கிற பொழுது புண்ணியங்கிற பலன் உண்டு, பாப்பம் வராது. ஞானியாக இருக்கிற பொழுது ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானம் இருக்கிறதுனால செயல் செய்கிறேங்கிற எண்ணமே இல்லை. நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டால் புண்ணியம் மட்டும் வரும், பாப்பம் வராது. நான் செய்கிறேங்கிற எண்ணமே இல்லை, ஆத்ம ஞானத்தினால நான் அகர்த்தாங்கிற திருஷ்டி இருந்தா அங்கே புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை, கர்மா மட்டும் நடக்கின்றது. அப்படித்தான் பகவானே செய்து கொண்டு இருக்கிறார். பஞ்சகிருத்தியங்களை அவரே செய்கிறார். நான் செய்கிறேங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அதெல்லாம் முன்னாடியே பகவான் சொன்னார். இந்த 4வது அத்தியாயத்திலே ஆரம்ப ஸ்லோகங்கள்ல அதை சொன்னார். சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம்ங்கிறதுல சொன்னார். அதனால அந்த எண்ணம் கர்த்திருவம்ங்கிறது இல்லைன்னா கர்ம பலன் என்பது இல்லை. அதான் சுருக்கமான விஷயம். அதனால எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலும் நம்ம என்ன செயல்களை செய்தாலும் கர்த்திருவம் இல்லை என்றால், அகங்காரம் மமக்காரம் இல்லை என்றால், வெறுப்புகள் இல்லை என்றால் அங்கு புண்ணிய பாபமானது ஏற்படாது. அவர்களுக்கு புண்ணிய பாபம் இல்லை. அதை பகவானே தெளிவாக சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் இந்த சந்நியாச வாழ்க்கையில் இருப்பவர்களை குறிப்பிட்டு இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறதுனால, இந்த 21வது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறதுனால, அடுத்த 22வது ஸ்லோகத்தில் சந்நியாசிகள் அவர்கள் செய்கிற சாரீரம் கேவலம் கர்மா, குறைந்தபட்ச கர்மா என்னது? பிக்ஷை எடுத்து உணவு எடுத்துக்கொள்தல் என்பதுதான். அதையும் அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை சொல்லுகின்றார். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओं प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये
ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.